பெயர், புகைப்படங்கள் இவற்றில் மாற்றம் இருந்தால் செய்வது என அடுத்த 1 மாத காலம் தீவிரமாக பணியாற்றக்கூடிய காலம். இந்த வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தத்தின் போது பல்வேறு இடங்களில் முறையாக பயிற்சி பெறாத அரசு அலுவலர்கள் வாயிலாக பல்வேறு சங்கடங்களை நாங்கள் சந்தித்தாலும் கூட அதற்கு பின்பாக சிறிது சிறிதாக அதிகாரிகளும் தீவிரமாக இந்த பணியில் ஈடுபட்டார்கள். அரசியல் கட்சிகளும் இந்த பணியை தீவிரமாக எடுத்துக்கொண்டார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் ஒருபுறம் எஸ்ஐஆர் பணியினை எதிர்ப்பது போல நாடகம் ஆடிக்கொண்டு பல்வேறு இடங்களில் அவர்கள் அரசில் இருக்கின்ற காரணத்திற்காக அவர்களுடைய உள்ளாட்சி பிரதிநிதிகள், நிர்வாகிகள் சில இடங்களில் பிஎல்ஓக்களை மிரட்டுவது அல்லது தவறுதலாக வாக்காளர்களை இணைப்பது என்ற அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டார்கள். அதை எங்கெங்கெல்லாம் வாய்ப்பிருக்கிறதோ அங்கெல்லாம் நாங்கள் எதிர்த்திருக்கிறோம். எங்களுடைய ஆட்சேபனையை நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். எப்படி ஆயினும் தமிழகத்திலே வாக்காளர் பட்டியல் நேர்மையானதாக, உண்மையானதாக, சந்தேகத்திற்கு இடமில்லாததாக மாற்ற வேண்டும் என்கின்ற தேர்தல் ஆணையத்தினுடைய லட்சியத்திற்கு நாங்கள் அத்தனை பேரும் ஒரு அரசியல் கட்சியினுடைய தார்மீக கடமையாக எங்களுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறோம். 26 சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகுவதற்கான சூழலை கூட இந்த எஸ்ஐஆர் பணிகள் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. இப்போதிருந்து வாக்காளர்களை சந்திப்பது, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை புரிந்து கொள்வது, அதற்கு தீர்வு கொடுப்பது எனவும் கூடுதலான மக்கள் பணியிலேயும் எங்கள் பாரதிய ஜனதா கட்சி ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு தொகுதியிலேயும் குறிப்பாக நகர்ப்புற பகுதிகளில் அதிகமான வாக்காளர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நீக்கம் என்பது ஒவ்வொரு பூத் கமிட்டியில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சியினுடைய முகவர்கள் அவர்கள் சரியாகத்தான் நீக்கப்பட்டிருக்கிறார்களா என்பதை ஒருமுறை நாம் சரிபார்க்க வேண்டும். ஏனென்றால் பல்வேறு இடங்களில் எங்கள் கட்சியினுடைய நிர்வாகிகளுடைய பெயர்களே கூட வாக்காளர் பட்டியலில் அவர்கள் வீடு மாறிவிட்டார்கள் என்று உள்ளூர் அரசு அதிகாரிகளை வைத்து பல்வேறு முறைகேடுகளை அரங்கேற்ற பார்க்கிறார்கள். இவற்றை எல்லாம் எச்சரிக்கையோடு பார்த்து சரியான வாக்காளர் பட்டியலை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைய கூட்டம் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. இது ஒரு பயிற்சி வகுப்பு போலவும் நாங்கள் அவர்களுக்கு பயிற்றுவிக்கிறோம். எந்த படிவத்தை எதுக்கு கொடுக்கிறது, யாருக்கு கொடுக்கிறது, என்ன மாற்றங்களை யாரிடம் பேச வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இந்த பயிற்சி முகாமில் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். வாக்காளர் பட்டியலில் எவ்வளவு தூரம் அந்த வாக்காளர்களுடைய பணி நிறைவு பெற்றிருக்கிறது என்பதை பார்த்து தேர்தல் ஆணையமே அதற்கான முடிவுகளை எடுத்துட்டு இருக்காங்க. அதனால இன்னைக்கு வரக்கூடியது எத்தனை தொகுதிகளில் 100% அது நிறைவு பெற்றிருக்குங்கிறத அந்த டேட்டா தேர்தல் ஆணையம் பார்த்து முடிவெடுக்க வேண்டும். திரு KN நேரு அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் அப்படிங்கறத வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என அரசாங்கத்தினுடைய ஒரு அமைப்பே சொல்கின்ற பொழுது, அதை விட முக்கியமாக திமுக மந்திரிங்க எல்லாம் காசு வாங்காம நேர்மையா தான் இருக்காங்கன்னா இன்னுமா நம்பிட்டு இருக்காங்க, மக்கள் நம்புவாங்கன்னு எப்படிங்க? ஏனென்றால் இன்றைக்கு எல்லா துறைகளிலேயும் லஞ்சம், ஊழல் என்பது மலிந்து போய் இன்று ஆதாரங்களை கொடுத்து ஒரு அரசு அமைப்பு வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்ற சூழல் இருக்கு. இதுக்கப்புறம் மாநிலத்தோட முதலமைச்சர் பூனை கண்ணை மூடிட்டா உலகமே இருண்டு போகிற மாதிரி அவரை வச்சிருக்காங்க போல இருக்கு. அவர் பாவம் விவரமே தெரியாம இருக்காரு. அவரு கீழே இருக்கிற அமைச்சர்கள் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கிற விவரம் கூட தெரியாம இருக்காரு. அதனாலதான் இப்படி எல்லாம் பேசுறாரு. அதனாலதான் அமைச்சரவையில ஜெயிலுக்கு போன அமைச்சர் எல்லாம் எதுக்குங்க அவர் வச்சிருக்கணும்? குற்ற வழக்கு இருக்கு, குற்ற வழக்கை பேஸ் பண்ணக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் வச்சிருக்காங்களே. இது நேர்மையான அரசா? திமுகவுக்கு நேர்மைக்கு என்னைக்காவது சம்பந்தம் இருந்திருக்கா? அதனால் எந்த அமைச்சர்கள் மீது, மாநில அமைச்சர்கள் மீது குற்றச்சாட்டுக்களை நீதிமன்றம் சரியான முறையில் விசாரணை செய்ய வேண்டும். மாநில அரசு அவங்க அதிகாரத்தில் இருக்கிறதால சில நேரங்கள்ல அதை மூடி மறைப்பதற்காக, மிரட்டுவதற்காக முடிவு செய்வார்கள். ஏனென்றால் இங்க இருக்கக்கூடிய பொறுப்பு முன்னாள் மந்திரி திரு செந்தில் பாலாஜி என்ன சொன்னாரு? ஆமா, நான் காசு வாங்கிட்டு தான் வேலை கொடுத்தேன்னு சொன்னவருங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு திடீர்னு அவர் தியாகி ஆயிட்டாரு, திடீர்னு புனிதர் ஆயிட்டாரு. ஏன்? அதிகமா கொடுக்கறாரு. அதனால இவங்க மேல குற்ற வழக்கு இல்லன்னு ஏதாவது இருக்கா? இல்ல பொய் வழக்குன்னு யாராவது சொல்ல முடியுமா? பொய் வழக்குன்னு சொன்னா அந்த ஆண்டவனுக்கே பொறுக்காதுங்க. கரூர்ல போய் நின்று பக்கம் பக்கமா படிச்சவரே முதலமைச்சர். இப்படிப்பட்ட அமைச்சர்கள் எல்லாம் வக்காலத்து வாங்குறாங்கன்னா மக்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் தகுந்த பதிலை அளிப்பார்கள். ஆனால்
இவ்வளவு ஒரு சீரியஸான குற்றச்சாட்டு வந்திருக்கின்ற அமைச்சரை இன்னும் அமைச்சரவையில் வைத்து திமுக அழகு பார்த்துக் கொண்டிருக்கிறது என்றால் அந்த ஊழலை அவர்கள் ஆதரிக்கிறார்கள் என்பதுதான் பொருள். ஆமா, எலெக்ஷன் வருது இல்ல, அதனால 3 மாசத்துல எப்படியெல்லாம் பெண்களை ஏமாத்த முடியும்னு பாப்பாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வெல்லும் தமிழக பெண்கள் அப்படின்னு ஒரு மாநாடு நடத்தி இருக்காங்க சென்னையில. அதுல சிறப்பாக தமிழகத்திற்கு பங்காற்றிய பெண்களை எல்லாம் நாங்க அறிமுகப்படுத்துறோம். ஆனா மகளிர் சுயஉதவி குழுக்களுக்காக மத்திய அரசாங்கம் கொடுத்த தொகையை திசை திருப்பி இந்த வெல்லும் தமிழக பெண்களை ஊர்ல இருந்து கூட்டிட்டு வந்து அவங்க கிட்ட வீடியோ ஆடியோ எடுத்து போடுறதுக்கு அந்த பணத்தை செலவு பண்ணிருக்க மாநில அரசு. எந்த பெண்கள் தலை நிமிர்ந்து சொந்த காலில் நிற்க வேண்டும் என மத்தியிலே மோடி அவர்கள் அரசு தமிழ்நாட்டுக்கு அந்த தொகையை ஒதுக்கியதோ அந்த தொகையிலிருந்து கொஞ்சத்தை எடுத்து திராவிட மாடல் அரசை புகழ்ந்து பேசுவதற்காக பெண்களுக்கு அந்த தொகையை செலவு செய்து ஒரு டிராமா மாடலுக்கு அந்த பணத்தை இந்த கவர்மெண்ட் செலவு பண்ணிட்டு இருக்கு. அதனால அது மட்டும் இல்லைங்க, தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண் அதிகாரிகளை மேடையில நிறுத்துறாங்களே, அந்த பெண் அதிகாரிகள் எல்லாம் திராவிட மாடல் ஆட்சியினாலதான் வந்தாங்களா? என்ன அநியாயங்க! அந்த பெண் அதிகாரிகளை இந்த அரசு அவமானப்படுத்தி இருக்கிறது. அவர்களுடைய உழைப்பினால், அவர்கள் திறமையினால் பல்வேறு ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு அரசாங்கத்தினுடைய அதிகாரியாக வந்த பெண்களை எல்லாம் ஏதோ 5 வருஷம் இவங்க திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தான் அந்த பெண்கள் எல்லாம் முன்னேறினாங்கன்னு ஒரு ஷோ காட்டிட்டு இருக்காங்க. இது அந்த பெண் அதிகாரிகளுடைய உழைப்பை, அவர்களுடைய திறமையை இந்த அரசு கொச்சைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. வேற வழி இல்ல, ஒரு அரசாங்க அதிகாரி அரசாங்கம் சொன்னா பண்ணி ஆகணும். அப்படிப்பட்ட இக்கட்டான சூழலில் அந்த அதிகாரிகளை இந்த மாதிரி நடத்தி இருப்பது என்பது கடுமையான கண்டனத்திற்குரியது. அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு நாடகத்தை நடத்தி மக்களை ஏமாத்த முடியுமான்னு பாக்குறாங்க. அதனால எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் அந்த நிகழ்ச்சிக்கு கொஞ்சம் சினிமா இயக்குநர்கள், சினிமா நான் அவங்களை கொச்சப்படுத்தலைங்க, அவங்களை நான் குறைச்சு மதிப்பிடல. சினிமா நடிகர்களுக்கு மக்கள் கிட்ட செல்வாக்கு இருக்கு, அதை எல்லா அரசியல் கட்சியும் பயன்படுத்திக்கிறாங்க. ஆனால் அவர்களை எல்லாம் வலுக்கட்டாயமாக சில இடங்களில் கூட்டி வந்து இந்த அரசை பாராட்ட வைப்பது, அவர்களை மிரட்டுவது, இந்த வேலையெல்லாம் திமுக புதுசு இல்ல, இதுக்கு முன்னால கவர்மெண்ட்லயும் இதே மாதிரிதான் நடந்தது. அந்த வேலையெல்லாம் திருப்பி பண்ணிட்டு இருக்காங்க. கேரளத்தில் இன்று மக்கள் பாரதிய ஜனதா கட்சி பக்கம் சிறிது சிறிதாக தங்கள் ஆதரவை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அதிலும் குறிப்பாக அங்க ஒரு டெமோகிராபி சிறுபான்மை மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய மாநிலமாக இருந்தாலும் கூட கேரளத்திலே இன்று மத வேறுபாடுகளை தாண்டி இந்த நாடு முன்னேற வேண்டும் என்றால், கேரளா வளர்ச்சி பெற வேண்டும் என்றால் பிஜேபி முக்கியம் என்பதை கேரள மக்கள் உணர துவங்கிவிட்டார்கள். அதனோட ஆரம்ப கட்டமா இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றியை திருவனந்தபுரத்தில் ஒரு வரலாற்று சாதனையை முதல் மேயரை கொடுத்திருக்காங்க. அவர்களுக்கு இந்த நேரத்தில் அவர்களுக்கும் கேரளத்தினுடைய பெண்கள் இந்த தேர்தலில் மிக முக்கிய பங்கு வகித்தார்கள். அதுல என்னோட மகளிர் அணியை சார்ந்த நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க. அத்தனை பெண்களுக்கும் இந்த நேரத்தில் மகளிர் அணி தலைவர் என்கின்ற முறையில் என்னுடைய நன்றியை பாராட்டுகளையும் சேர்த்தே தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, ஏதாவது ஒரு செய்தி எங்களை பத்தி எழுதிட்டு இருக்கணும்ல, அதனாலதான் எத்தனை தொகுதி, யாரு வேட்பாளர், இதை எல்லாத்தையும் எங்களோட தேசிய தலைமை தான் முடிவு பண்ணுது. மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைவர் மற்ற குழுக்கள் எல்லாம் கருத்துக்களை எடுத்து மேல பேசுறாங்க. அதனால இடையில ஏதோ கொஞ்சம் எழுத வேண்டியதுதான், அதுதான், வேற என்ன. பொறுப்பே இல்லாத ஒரு அரசாங்கத்துக்கு எத்தனை பொறுப்பு கொடுத்து யாரு கொடுத்தாதா என்னங்க? நன்றிங்க.